அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாய்லர் மவுண்டிங். இது வரைக்கும் உங்களுக்கு பாய்லர்ஸ் நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸில் வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாய்லரில் வந்து என்னென்ன வால்வ்ஸ் ஐட்டம் இருக்குது, எந்த இடத்துல இருக்கும், எல்லா பாய்லர்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருக்கும், மற்றது வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் டன்னேஜை பொறுத்த வரைக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி எந்தெந்த வால்வு எங்கெங்கே இருக்கும், எந்த வால்வு எங்கெங்கே இருக்காது மற்ற பாய்லர்ஸில் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோடன் பைப்பு ஃபஸ்ட் கீழேருந்து போயிடலாம். ப்ளோடன் பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு வால்வுக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ப்ளோடன் பைப்பு. அப்போ இங்கே ஒன்று பார்த்தீங்களா, இங்கே ஒரு ப்ளோடன் பைப்பு, இங்கே ஒரு பாட்டன் ப்ளோடன் பைப்பு. இது வந்து இங்கே இந்த சைடு இருக்கிறது ப்ளோடன் பைப் தான், சரிங்களா. 2 ப்ளோடன் பைப் இருக்குது. இந்த 2 ப்ளோடன் பைப் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர் இருக்குன்னா ஸ்லட்ஜு கீழே இருக்கிற டஸ்ட்டு அண்டு கனிமங்கள் மண் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, தங்கியிருக்கு, அதெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக தான் இந்த வந்து வால்வு வச்சுருப்பாங்க. இந்த வால்வு நீங்கள் எவ்வளோ ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணாங்க, உங்களை ப்ரெஷரு உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டீமு அதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் ப்ளோடன் பைப்பில் தெரியும், சரிங்களா. இப்போ வந்து இது பேசிக்காக இது ப்ளோடன் பைப்பு, சரிங்களா. அப்புறம் இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீடு வால்வு. அப்படின்னா என்னென்னா இந்த 2 வால்வுமே தான். இங்கே ஒரு வால்வுக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு வால்வு இந்த ஒரு வால்வு ரெண்டுமே 2 பம்புக்கு. எப்போவுமே பாய்லரில் வந்து 2 ஃபீடு பம்பு இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே அவங்க சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ இந்த 2 ஃபீடு பம்பு வால்வுக்குமே 2 வால்வு இருக்கும். இங்கே ஒரு வால்வு போட்டு ஒரு ஃபீடு பம்பு இருக்கும், இங்கே ஒரு வால்வு போட்டு இங்கே ஒன்று இருக்கும், சரிங்களா. 2 இருக்குது, சரிங்களா. அப்போ மேலே இருக்கிறது என்னென்னா வாட்டர் லெவல் கேஜி கிளாஸ். இது வந்து கேஜி கிளாஸ் எவ்வளோது பாய்லரில் தண்ணி எவ்வளோ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இங்கே இருக்க இந்த ஹோல்ஸுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்டீமுங்க. இந்த ஹோல்ஸு கீழே இருக்கிறது பூராமே வாட்ரு, சரிங்களா. இப்போ இந்த ஸ்டீமை கணிக்கிறதுக்கு இங்கே வருது ஸ்டீம் லைன், சரிங்களா. அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது, இங்கே இருக்க பைப் லைன் பார்த்தீங்களா, இந்த பைப்பு ஸ்டீமு, இந்த பைப்பு வாட்ரு. எவ்வளோ 2 ஈவனாக இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இங்கே பாய்லர் உள்ள ப்ரெஷர் இருக்கும், மெயினாக ஆகிட்டு இருக்கும். அந்த ப்ரெஷர் மூலிமா உங்களுக்கு கேஜி கிளாஸில் எவ்வளோ பாய்லருக்குள்ளே தண்ணி இருக்குது இல்லைங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டும். அப்படி காட்டுறதுனால தான் உங்களுக்கு இப்போ பாய்லருக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. இது வாட்டர் லெவல் கேஜி கிளாஸு. இது வந்து ஸ்டாப் வால்வு. இது என்ன ஸ்டாப் வால்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டீம் எடுக்கிறதுக்கு தான் மெயின் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸ்டீம் வால்வுன்னு சொல்லுவாங்க, அதாவது மெயின் வால்வுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் வால்வுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதாவது இது மூலியமாக தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸ்க்கு தேவையான ஸ்டீம் வெளியே எடுத்துகிட்டு போக போகிறீங்க. இது வந்து சேஃப்டி வால்வ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா சேஃப்டி வால்வ். இந்த சேஃப்டி வால்வ் மூலியமாக தான் உங்களுக்கு பாய்லரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் நமக்கு தேவையில்லாத ப்ரெஷரை வெளியே எடுக்கிறதுக்கு தான் இந்த சேஃப்டி வால்வ், சரிங்களா. 2வது ஏர் பிளக் வால்வு. இது என்ன ஏர் பிளக் வால்வு இங்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது ஏன் ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சுன்னு சொல்கிறாங்க, ஏர் பிளக் வால்வுன்னு சொல்கிறாங்கன்னா, இது 2 என்ன ஆகும்னா உங்களுக்கு பாய்லரில் வந்து நீங்கள் பார்க்காத சமயத்தில் வந்து சேஃப்டி வால்வ் ஒர்க் ஆகலைன்னா, சேஃப்டி வால்வ் 10 கேஜியில் ஒர்க் பண்ணிருக்கலைன்னா இது வந்து 11 கேஜி 11.5ன்னு வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறதுனா என்ன ஆகுனா பாய்லரில் ஸ்டீம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு தேவையில்லாத இடத்துக்கு அப்படின்னா அது வந்து ஐடியா ஆஃப் பண்ணிடும், சரிங்களா. இது வந்து ப்ரெஷர் கேஜி பைப்பு, சரிங்களா. அதாவது ப்ரெஷர் கேஜி உங்கள் பாய்லரில் எவ்வளோ மெயினாக ஆகிட்டு இருக்குது ப்ரெஷர் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது தான் இந்த ப்ரெஷர் கேஜி. இதுதான் மெயின். இந்த ப்ரெஷர் கேஜி மூலிமா தான், அதாவது இந்த ப்ரெஷர் கேஜியுமே இந்த வாட்டர் லெவல் கேஜி கிளாஸையும் பார்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க எப்போவுமே. அதனால் இது 2யும் உங்கள் எப்படி வேலை பார்க்கணும்னு கற்றுக்குங்க. அப்புறம் வந்து செக் வால்வ் அப்படின்னா இது 2 அதாவது இந்த ப்ரெஷர் கேஜி தாங்க. இந்த ப்ரெஷர் கேஜிக்கு வால்வு கொடுத்துருப்பாங்களா, அதை செக் வால்வ்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ப்ளோடன் வால்வ் அப்படின்னு என்னென்னா, இங்கே இந்த இடத்துல எங்கேயாச்சும் இங்கே ஸ்லட்ஜ் இருந்தால் மேலே இருந்து எடுக்கிறக்காக வேண்டியமா இங்கேருந்து வழியாக வெளியே எடுக்கிறோம், சரிங்களா. அப்புறம் அதாவது இங்கே ஒரு வால்வ் போட்டுக்கலாம், ஓபிடி வால்வ் போட்டுருக்காங்களா. இது என்ன வால்வுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ப்ளோடன் வால்வோட சேர்ந்தது தான். இந்த இடத்துல சைடில் இருக்கிற ஸ்லட்ஜுக்குள்ளே வெளியே எடுக்கிறக்காக வேண்டி இப்படி பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து பாய்லரில் மவுண்டிங்னா இங்கே இப்படி தான் இந்த பாய்லர்ஸில் இந்தந்த வால்வுக்கு மட்டும் தான் இருக்கும், சரிங்களா. சில அதாவது டன்னேஜ் அதிகமாக இருக்கிற வால்வில் சில சேஞ்சஸ் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து தெரியும். இந்த வந்து ஃபயர் டியூப் பாய்லர் இது டியூப் மூலிமா ஃபயர் போகும், டியூப்புக்கு வெளியே வந்து தண்ணி இருக்கும்.
இது மூலிமா ஒர்க் ஆகும். இங்கே இருக்க ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சோனிக் ஷூட்டு, அது ஏர் மூலிமா க்ளீன் பண்ணுறக்காண்டி டியூப்பை செட் பண்ணியிருப்பாங்க 3 ஹோல்ஸு. இப்படி தான் வந்து பாய்லரில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து பாய்லர் சம்மந்தமான வால்வு மற்ற எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். இதன் மூலிமா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, இதே மாதிரி உங்களுக்கு தேவையான பாய்லர் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் உங்கள் கண்டிப்பாக ரீப்ளை கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுதுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதன் மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட ஜாப்பில் வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.